அழைப்பிதழ் வழங்கப்பட்டது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் மிக பிரபலமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கம். இந்த சங்கத்தின் மாநில கௌரவ தலைவர், பார் கவுன்சில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் உறுப்பினரும், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவரும், மக்களின் சட்ட பாதுகாவலர், பிரபல வழக்கறிஞர் ஆர்.சி. பால் கனகராஜ் அவர்களின் சட்ட ஆலோசனைப்படி மற்றும் தலைமை ஒருங்கிணைப்பாளரும், சமூக ஆர்வலர், மக்களின் புரட்சியாளர் திரு கராத்தே ஏ.பி. ராஜா அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி முழுவதும் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் வழக்கறிஞர்களாக செயல்பட்டு வருகின்றார்கள். இந்த வழக்கறிஞர்கள் பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் போன் மூலம் மற்றும் நேரில் சென்று இலவச சட்ட உதவிகளை செய்து வருகின்றார்கள். இதனால் பொதுமக்கள் மனதில் பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கம் நல்ல மதிப்பும் மரியாதையும் பெற்று வருகின்றது. அந்த வகையில் பொதுக்குழு ஆலோசனை கூட்டம் வருகின்ற ஜூலை 27ஆம் தேதி காலை 10 மணி முதல் பகல் 1 மணி வரை சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள வள்ளி விலை நாடார் திருமண மாளிகையில் நடைபெற உள்ளது. அதன் அழைப்பிதழை சங்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளரும், சமூக ஆர்வலர், மக்களின் புரட்சியாளர் திரு கராத்தே ஏ.பி. ராஜா அவர்கள் தலைமையில் கோயம்பேடு தலைவர் திரு ஜே. ரங்கன் அவர்களின் முன்னிலையில் கோயம்பேடு வணிக வளாகத்தில் உள்ள நிர்வாகிகளுக்கு நேரில் சென்று அழைப்பிதழை வழங்கினார்கள். இதில் நிர்வாகிகள், பொதுமக்கள், வியாபார தலைவர்கள் மற்றும் பலர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு கராத்தே ஏ.பி. ராஜா அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்று பின்பு அழைப்பிதழை பெற்றுக் கொண்டார்கள். தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கத்தின் தொலைபேசியில் அழையுங்கள். உங்களுக்கு இலவச சட்ட உதவிகள் போனிலும் நேரிலும் வழங்கப்படும் என்று தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு கராத்தே ஏ.பி. ராஜா அவர்கள் சக்சஸ் டிவியின் மூலம் தெரிவித்தார். இந்த அழைப்பிதழை வாங்கிய பின் பொதுமக்கள், வியாபாரிகள் தங்களுடைய பிரச்சனைகளை தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு கராத்தே ஏ.பி. ராஜா அவர்களுக்கு கடிதம் மூலம் வழங்கி எங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொடுங்கள் என்று தெரிவித்தார்கள். சங்கத்தின் கோயம்பேடு செயலாளர் திரு பி. பாலகிருஷ்ணன் அவர்கள், கோயம்பேடு பொருளாளர் திரு சி. லோகராஜா அவர்கள், கோயம்பேடு அமைப்பாளர் திரு எஸ். சிவகுமார் அவர்கள், கோயம்பேடு ஒருங்கிணைப்பாளர் திரு சி. ரவிச்சந்திரன் அவர்கள், புதினா கொத்தமல்லி சங்கத்தின் தலைவர் திரு ஏ. நாராயணன் அவர்கள், செயலாளர் திரு கே. சங்கர் அவர்கள், பொருளாளர் திரு டி. சக்திவேல் அவர்கள், அமைப்பாளர் திரு கே. ராஜா காந்தி அவர்கள், திரு கோயம்பேடு ரமேஷ் அவர்கள், காலிஃபிளவர் சங்க தலைவர் திரு சந்திரன் அவர்கள், செயலாளர் திரு சின்னதுரை அவர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு கோயம்பேடு நிர்வாகிகளுக்கு அழைப்பிதழை வழங்கினார்கள். உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனே தொடர்பு கொள்ள பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கம், எண் 55, அவ்வை திருநகர், 4வது தெரு, கோயம்பேடு, சென்னை 92. அலைபேசி 04424791367, செல் 7299999988. பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கம் மேலும் பொதுமக்களுக்கு பல இலவச சேவை செய்து வெற்றி பெற சக்சஸ் டிவியின் நிறுவனர் திரு சஞ்சய் விவேக் மற்றும் நியூஸ் டீம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரச்சனை உங்களுடையது, அதன் தீர்வு எங்களுடையது. நன்றி. வணக்கம். பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கத்துடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் கராத்தே ஏ.பி. ராஜா. இங்கு கோயம்பேடு மார்க்கெட்டு பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு இந்த பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கத்தினுடைய 27ஆம் தேதி அழைப்பிதழை கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் வியாபாரிகளுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை சட்ட ரீதியாக அவர்களுக்கு இலவசமாக தொலைபேசி மூலமாகவும் நேரடியாகவும் நமது சங்கத்தினுடைய வழக்கறிஞர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் உதவி செய்ய தயாராக இருக்கிறார்கள். ஆகையால் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இலவசமாக சட்ட உதவி சங்கத்தினுடைய வழக்கறிஞர்களை தொடர்பு கொண்டு உங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணலாம் என்று கூறி அனைவருக்கும் இன்று அழைப்புதல் கொடுக்கப்பட்டு அனைவரையும் உறுப்பினராக சேரும்படியும் பொதுமக்களையும் வியாபாரிகளையும் நாங்கள் இங்கே உள்ள உறுப்பினர்களாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி எல்லா மார்க்கெட்டில் உள்ள உறுப்பினர் எல்லாரும் கொடுத்துருக்கோம். எல்லோரும் வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கணும். அது சட்ட விழிப்புணர்வு வந்து சம்மந்தமாக நாங்கள் சொல்லியிருக்கோம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் நேரடியாக வந்து தொலைபேசி மூலம் கூட நீங்கள் வந்து அந்த ஆலோசனை பெறலாங்கிறத எல்லா வியாபாரிகளுக்கும் சொல்லியிருக்கோம். தொலைபேசி மூலியமாக உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அது உடனடியாக நீங்கள் அந்த மாநில தலைமை அலுவலகத்துக்கோ அட்வொகேட் நம்பருக்கோ நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்கான உதவிகள் வந்து அவங்க கண்டிப்பாக செஞ்சு தருவாங்க. அதுக்கான என்ன பண்ணணும், எந்த மாதிரி அந்த விஷயத்தை நீங்கள் கையாளணுங்கிற விவரங்கள்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்கன்னு மக்களுக்கு எல்லாருக்குமே, வியாபாரிகள் அத்தனை பேருக்குமே நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கோம்.